அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதரர்களே, ஒருவரை ஒருவர் சந்தித்து பிரிகிற பொழுது அல்லது சந்திப்பின் ஊடாக நாம் நம்மிடத்திலே சகஜமாக சொல்லிக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் துஆ செய்யுங்கள் என்று சொல்லுவோம் இல்லையா? பெரியவர்கள் சிறியவரை சந்தித்தாலும் சரி, சிறியவர்கள் பெரியவர்களை சந்தித்தாலும் சரி, பயணத்திலோ அல்லது புனித பயணத்திலோ எங்கே பார்த்தாலும் இரண்டு முஸ்லிம்கள் சந்தித்துக் கொள்கிற நேரத்திலே பெரும்பான்மையான இடங்களிலே துஆ செய்யுங்கள் என்கின்ற ஒரு வார்த்தை முன்னிலையாக கோரிக்கையாக வைக்கப்படுவதை நம்ம பார்க்க முடியுது. அப்படி துஆ செய்யுங்கள் என்று சொல்லுகிற நேரத்திலே அதை கேட்டவர் உடனடியாக அவருக்காக வேண்டி பாரக்கல்லாஹ் என்று துஆ செய்து விட வேண்டும். அதற்கடுத்து அவருடைய தனிப்பட்ட முறையிலே கேட்கக்கூடிய துஆவிலே அவருடைய நலவுக்காக வேண்டி நாம் நினைவில் வைத்து துஆ செய்வது கூடுதல் சிறப்பு. இப்பொழுது சராசரி மனிதர்களை சந்திக்கிற பொழுதே துஆவுக்காக நாம் விண்ணப்பிக்கிறோம். நான் இப்பொழுது ஒரு செயல் சொல்லித்தரப் போகிறேன். நீங்கள் அதை தொடர்ச்சியாக செய்தீர்கள் என்றால் மலக்குகளின் துஆவை உங்களால் பெற முடியும். என்னது? மலக்குகளின் துஆவா? ஆமாம், ரொம்ப சிம்பிளான, செய்வதற்கு மிக மிக இலகுவான விஷயம்தான். ஆனால் அதை நீங்கள் தொடர்ச்சியாக கடைபிடித்தால் இதை நீங்கள் பள்ளியில் தொழுகிற பொழுதும் செய்ய முடியும், வீடுகளில் தொழுகிற பொழுதும் செய்ய முடியும். எந்த இடத்தில் நீங்கள் தொழுதாலும் இதை உங்களால் செய்து முடிக்க முடியும். அந்த ஒரு சின்ன காரியம், ஆனால் கிடைக்கக்கூடிய பலன் மகத்தானது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், எந்த ஒரு மனிதர் தான் தொழுது முடித்தவுடன் அந்த தொழுத இடத்திலேயே அமர்ந்திருக்கிறாரோ அவருக்காக வேண்டி மலக்குகள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறார்கள். ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை என்ன? அவர் பேசாமல் இருக்க வேண்டும். தேவையற்ற பேச்சு பேசக்கூடாது, அக்கம் பக்கத்திலே நோண்டி விடக்கூடாது. தேவையற்ற பேச்சுகளை அந்த முசல்லாவில் இருந்து கொண்டு, தொழுத இடத்தில் இருந்து கொண்டு பேசுதல் கூடாது. ஒரு மொபைலில் ஃபோன் வருது, எடுத்து பேசுறது, அல்லது பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட திருப்பி நலம் விசாரிக்கிறது, இதெல்லாம் இல்லாமல் தொழுத இடத்திலேயே கொஞ்ச நேரம் அமர்ந்திருத்தல். அந்த அமர்ந்திருக்கும் நேரம் அது ஒரு நிமிடமாக இருந்தாலும் சரி, அல்லது 10 நிமிடங்களாக இருந்தாலும் சரி, அவர் இருக்கும் நேரம் வரை மலக்குகள் அவர்களுக்காக வேண்டி துஆ செய்து கொண்டே இருப்பார்கள். குறிப்பாக இந்த வார்த்தையை சொல்வார்கள், அல்லாஹும்ம மக்ஃபிர் லஹு வர்ஹம்ஹு. யா அல்லாஹ், இந்த அடியான் தொழுது முடித்துவிட்டு உன் அருளை எதிர்பார்த்து அமர்ந்திருக்கிறார், இவரின் பாவத்தை மன்னித்து விடு, இவரின் மீது நீ அருள் பொழிவாயாக என்று மலக்குகள் துஆ செய்து கொண்டே இருப்பார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். சராசரி மனிதர்களின் துஆவையே நாம் பல நேரங்களில் முதன்மையாக ஆதரவு வைக்கிற பொழுது உயர்தரமான மலக்குகளின் துஆ நமக்கு ஒவ்வொரு நாளும் நாம் தொழுகிற நேரமெல்லாம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் இந்த ஒரு சின்ன காரியத்தில் நீங்கள் கவனம் எடுத்தால் போதுமானது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த நேர தொழுகை தொழுதாலும் தொழுது முடித்தவுடன் இப்படி ஒரு துஆ அமர்ந்து கொஞ்ச நேரம் ஓதுவார்கள் என்று ஹதீஸிலே வந்திருக்கிறது. அல்லாஹும்ம அன்தஸ் ஸலாம் வ மின்கஸ் ஸலாம் வ யா தல் ஜலாலி வல் இக்ராம் என்ற துஆவை மடக்கி மடக்கி ஓதுவார்கள். அப்படியே அந்த இடத்தில் அமர்ந்திருப்பார்கள். குறிப்பாக ஃபஜ்ர் தொழுது முடித்தவுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுத முசல்லாவிலிருந்து, தான் தொழுத இடத்திலிருந்து உடனடியாக எழுந்து போவதில்லை, அப்படியே அமர்ந்திருப்பார்கள். எதுவரை என்றால் சூரியன் உதயமாகும் வரை அந்த இடத்திலேயே அப்படியே அமர்ந்திருப்பார்கள். அமர்ந்து அல்லாஹ்வை திக்ர் செய்வார்கள், தஸ்பீஹ் செய்வார்கள். இன்ன பிற விஷயங்களில் இறைவனை நெருங்கக்கூடிய காரியங்களில் திலாவத் இருக்கிறது, அதே போன்று திக்ர்கள் இருக்கிறது, தஸ்பீஹாத்துகள் இருக்கிறது. இதையெல்லாம் சொல்லிக்கொண்டு அப்படியே அங்கேயே அமர்ந்திருப்பார்கள். சூரியன் உதயமானதற்கு பிறகு 2 ரக்காய் தொழுது முடித்துவிட்டு தான் அந்த இடத்திலிருந்து நகருவார்கள் என்பதாக ஹதீதுகளிலே வந்திருக்கிறது. ஆக மொத்தம் எந்த தொழுகையானாலும் சரி, எங்கே தொழுதாலும் சரி, பள்ளிவாசலில் இமாம் ஜமாத்தாக தொழுதாலும் சரி, தனியாக வந்து தொழுதாலும் சரி, வீட்டிலே தொழுதாலும் சரி, வெளியிடங்களில் தொழுதாலும் சரி, பயணத்தில் தொழுதாலும் சரி, தொழுது முடித்தவுடன் அதே இடத்தில் கொஞ்ச நேரம் அமர்ந்திருந்து நாம் அல்லாஹ்விடத்திலே துஆவோ திக்ரோ தஸ்பீஹோ செய்து கொண்டிருக்கிறோம் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் மறைமுகமாக நமக்காக மலக்குகள் துஆ செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். வாருங்கள், இனிமேல் நாம் தொழுதால் இந்த விஷயத்தில் கவனம் எடுப்போம், இறையருளை பெறுவோம், உயர்தரமான பாவமறியாத மலக்குகளின் ஒப்பற்ற துஆவிற்கு சொந்தக்காரர்களாக ஆகுவோம். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி